அன்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடல் திருமூலர் அவர்களினுடைய ஒரு அற்புதமான ஒரு பாடல். இந்த பாடலில் உடல் வளர்த்தேன் உயிரை வளர்த்தேனே என்று அவர் குறிப்பிட்டதற்கு தகுந்தாற்போல் உடம்பு என்பது எவ்வளவு முக்கியமானது, உடம்பை முதலில் அவர் என்ன நினைத்தார், அதன் பிறகு உடல் அவருக்கு என்னவாக தோன்றியது என்பதை இந்த பாடல் மிக தெளிவாக எடுத்து கூறுகிறது. பாடலை பார்ப்போம். உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே. உடம்பினை முன்பெல்லாம் இழுக்கு என்றால் அசுத்தம் என்று நினைத்திருந்தேன். பின்பு தியான நிலையில் அமர்ந்து என் உடலின் உள்ளேயே ஏதோ ஒரு அற்புத ஆற்றல் இருப்பதை கண்டேன். இறைவன்தான் என் உடலில் கோயில் கொண்டுள்ளான் என்பதை அறிந்து என் உடலை நான் மிகவும் தூய்மையாக பாதுகாத்து வருகிறேன். பெரும்பாலான சித்தர்கள் உடலினை இழித்து பேசியிருப்பினும் திருமூலர் இவ்வுடலின் இன்றியமையாமையை உணர்ந்து அதனை போற்றி பாடியுள்ளார். இறை அனுபவம் பெறாத உடலை மட்டுமே சித்தர்கள் இழித்து பேசியுள்ளதாக தோன்றுகிறதே தவிர, தியானத்தில் அமர்ந்து யோகம் பெற்றவர்களின் உடலை ஒருபொழுதும் அவர்கள் இழித்து பேசவில்லை என்பதையும் இதன் மூலம் அறிய முடிகிறது. சுவர் இருந்தால்தானே சித்திரம் வரைய முடியும். அதுபோல உடல் இருந்தால்தானே தியானத்தின் மூலம் இறைவனை நாம் உணர முடியும். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்கிறார் திருமூலர். உடலின் முக்கியத்துவத்தை இந்த பாடல் எடுத்து கூறுகிறது. திருமூலர் மனித உடலையே கோயிலாக மாற்றி ஐம்பொறிகளையே இறைவனுக்கு ஏற்றும் விளக்குகளாக கண்டவர். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடும்பு ஆலயம் என்று அவர் பாடியிருக்கிறார். தனக்காக இல்லை என்றாலும் தன் உடம்புக்குள்ளே எல்லாம் வல்ல இறைவன் கோயில் கொண்டிருக்கிறான் என்பதற்காகவே தன் உடலை மிகவும் தூய்மையாக வைத்திருப்பதாக திருமூலர் கூறியிருப்பது கண்ட வழிகளில் உடலை கெடுத்து கொள்ளும் மூடர்களுக்கு ஒரு பாடமாக அமைந்திருக்கிறது. இந்த பாடலின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது, நம் உடல் என்பது ஒரு படைப்பு மூலம். இந்த உடல் உணவை நீங்களாக, உணவை இந்த உருவமாக அதுவே மாற்றியிருக்கிறது. இந்த உடலுக்குள்ளேயே ஒரு படைப்பு மூலம் இருக்கிறது. எனவேதான் உணவு உடலாக மாறியிருக்கிறது. எனவே அந்த படைப்பு மூலத்தை நாம் எப்போதும் போற்றி தொழ வேண்டும், எப்பொழுதும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் இந்த பாடலுடைய பொருள். மீண்டும் பாடலை பார்ப்போம். உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே. ஓம் நம சிவாய. நன்றி.